வணக்கம். காம் அக்கவுண்ட் மேனேஜர் அக்கவுண்டிங் அண்ட் பில்லிங் சாஃப்ட்வேரில் மாஸ்டரில் ஐட்டம் பல்க் அப்டேட்ஸ் இதில் எல்லாத்துக்குமே நம்ம இப்போ ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் எஸ்ஸில் இருக்குது. குரூப் வந்து ஜென்ரலில் இருக்குது. இப்போ நான் ஜென்ரல்ங்கிறத செலக்ட் பண்ணி என்டர் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ ஜென்ரலில் இருக்கிறது ஃபுல்லாக லோட் ஆகிருக்கும். இங்கே ஏதாவது ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கணும், இல்லாட்டி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ குரூப் வைஸ் இப்போ வந்து நான் ஃபில்டர் பண்ணியிருக்கிறதுனால பாஸ்வேர்டு கேட்காது. இப்போ இங்கே நான் குரூப்பில் ஐஸ்கிரீம் அப்படின்னு கொடுத்து இந்த குரூப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஆர் யூ ஷூர் டு சேவ்? சப்போஸ் இங்கே நம்ம இங்கே ஃபில்டர் கொடுக்கலன்னா இந்த டைமிங்கில் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ எல்லாம் எம்டி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே நான் நியூ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷன் போயிடுறதுனால ஃபீட் பண்ணியிருக்கிற அத்தனை ஐட்டமுமே இங்கே லோட் ஆகிடும். இப்போ எகெயின் ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு மெயின்டைன் ஸ்டாக் ஆப்ஷனில் எல்லாமே எஸ்ஸில் இருக்குது. இப்போ நான் நோ கிளிக் பண்ணிவிட்டு மெயின்டைன் ஸ்டாக் அப்படிங்கிறது இங்கே கிளிக் பண்ணுறேன். ஆர் யூ ஷூர் டு சேவ்? எஸ். ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் எல்லாமே எடுத்து விட்டோம். நம்ம பர்டிகுலராக சில ஐட்டம் மட்டும் அப்டேட் பண்ணணும்னா இந்த எடிட் பாக்ஸில் டிக்கை எடுத்து விட்டுட்டு அப்டேட் கொடுத்தோம்னா இந்த விஷயங்கள் மட்டும் அப்டேட் ஆகாது, டிக்கு கொடுத்த விஷயங்கள் மட்டும் அப்டேட் ஆகும். இந்த மாதிரி ஆக்டிவேட் ஸ்டேட்டஸ் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஆக்டிவேட் வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம், டீஆக்டிவேட் இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த சேஞ்சுங்கிறத நம்ம டபுள் டைம் கிளிக் பண்ணணும். இதை டீஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நம்ம பில்லிங்கில் காமிக்கவே காமிக்காது. ஸோ ஆக்டிவேட்டில் இருந்தால் மட்டும்தான் பில்லிங்கில் காமிக்கும். அதேமாதிரி சேல்ஸ் யூனிட், பர்ச்சேஸ் யூனிட் மாற்றிக்கலாம். மெயின்டெனன்ஸ் ஸ்டாக்கு, ஸ்டாக் மெத்தடு, குரூப்பு, கம்பெனி, கேட்டகரி, ரேக் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். ஹெச்எஸ்என், இன்புட் டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸ் இந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம மாற்றிக்கலாம் மொத்தமாக. அடுத்து இதுலேயே ஃபைன் பண்ணி எடுக்கிறதுனாலும் இப்போ ஜேஆர் அப்படிங்க டைப் பண்ணுறேன். ஐட்டம்ஸ் வந்து ஜேஆரில் இருக்கிறது மட்டும் லோட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியும் ஃபைன் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து டீசெலக்ட் ஆல் அப்படின்னா எல்லாமே டீசெலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆல் கிளிக் பண்ணோம்னா எல்லாமே செலக்ட் ஆகும். அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கு. நன்றி, வணக்கம்.